ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியடாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு டெஸ்ட் பேட்சஸை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தமிழ் மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும், அதேமாதிரி மேக்ஸும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மள அந்த டே வைஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், மந்த் வைஸ் அது நம்ம டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் வந்து தமிழ் மட்டும் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நிறைய பேர் கேட்டீங்க, ஸோ எந்த கைடு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னோட சார் வந்து ரெஃபர் பண்ணது சுராஜ் கைட் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தமிழுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்றாங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு, ஒன் வேர்ட் ஆன்சரு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது சுராஜ் கைடு தான். ஸோ அது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சுராஜ் கைடு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நிறைய கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அகாடமி கைடும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வெப்சைட்லேயும் படிக்கிறதுக்கு நான் எப்படின்னுட்டு நான் அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி நம்ம வந்து ஒன் கிளிக்கில் வந்து நம்மளோட குரூப் 4 மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணலான்னுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கும் அவங்க கைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சம் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றும் தமிழ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே தனியாக கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு கைடில், 1 மார்க் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறது வந்து இந்தியல் அரசியலமைப்பு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்தியல் அரசியலமைப்பு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அரசாங்கத்தின் தலைவர் எனப்படுவர் யார்? பிரதம மந்திரி. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருவாங்க. அந்த ஒரு டாப்பிக்லேயும் நீங்கள் என்னென்ன முக்கியமான இது கவர் பண்ணணுமோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் கைடாக கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு பேஜ் ரிவைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கனாலே வந்து அரௌண்ட் ஒரு 1000 பேஜஸ்க்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து நம்மளுக்கு டாப்பிக்கை அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை ஒன்று கவர் பண்ணிட்டாலே நீங்கள் எந்த மெட்டீரியலும் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சப்போஸ் நிறைய பேர் வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணி கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கீதம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே அதோட ஆன்சர்ஸும் அதில் இருக்கும். இப்போ ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னும் போது என்ன பண்ணுறது, எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இந்திய அரசியலை பற்றி எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 176, 215, 253, 300, 320, 350, ஸோ 400, 450, 480. ஸோ உங்களுக்கு வந்து 480 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 480 கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விடைகள்னுட்டு தனியாக கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 1க்கு வந்து என்ன ஆன்சர், 2க்கு என்ன ஆன்சர்னு பேக் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டிங்கன்னா, ஸோ நீங்களே டெஸ்ட் எழுதி பார்க்குறது இருந்தால் கூட இந்த மாதிரி புக்கில் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் அரசியலமைப்பு எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஸோ அது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்கோம், இப்போ நீங்கள் பேக் சைடில் வந்து வெரிஃபையும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 480க்கும் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இதிலே பார்த்து நீங்கள் ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் கூட இங்கே படிச்சு பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே படிச்சு பார்த்துட்டு சப்போஸ் இதில் எனக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நான் அதை வந்து நான் கரெக்ட் டிக் போட்டு வைப்பேன், பென்சிலில் மார்க் பண்ணி வைப்பேன். நான் வந்து ஆன்சர் பின்னு மார்க் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நான் பேக் சைடில் செக் பண்ணும்போது ஆன்சர் ஏவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திருத்திக்குவேன். இப்போ இது நம்ம டிக் பண்ணும்போது இது எனக்கு கரெக்டான ஆன்சர், இது கரெக்டாகவே நான் இது பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் கூட ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுறதா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் டைமில் படிக்கிறதுக்கு. ஸோ அது இல்லாமல் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ஹரிபரியாக படிக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம படிச்சு வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நிறைய இதில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வெராண்டா ரேஸ் அகாடமியில் வந்து ஒவ்வொரு சாட்டர்டேவும்
ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்க கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணாதான் நம்ம டெஸ்ட் எழுதணும்னு இல்லை. ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க அங்கே போய் மாதிரி வினாத்தாள் டெஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஒவ்வொரு சாட்டர்டேவும் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ஆடல OMR ஷீட்டில் எப்படி எக்ஸாம் எழுதுறது, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு அந்த கைடன்ஸ் இல்லை, ஸோ நீங்கள் ஆல்ரெடி எழுதிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அந்த டைம் ப்ராக்டிஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் எந்த அகாடமிக்கும் போகல அப்படின்ற மாதிரி நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காக ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க, ஃப்ரீ பேட்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து சாய்ஸ் அகாடமியில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாச்சும் அகாடமியில் கூட ஃப்ரீ பேட்சஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ ஸோ அப்போ தான் உங்களால் வந்து அந்த கரெக்டாக அந்த லைனுக்கு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். மறக்காமல் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியலில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவே போதும். அதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுக்கு என்னென்ன தெரியுதோ அந்த அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.